இதுவரைக்கும் திமுக எத்தனையோ வாக்குறுதிகளை மக்களிடம் சொல்லி இந்த தேர்தலில் அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. ஆனால் அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நிறைவேற்றாத எல்லா வாக்குறுதிகளையும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்து வைக்கணும், மக்களுக்கு அதை நினைவூட்டி கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு துணியில தான் விஜய் தன்னோட சுற்றுப்பயணத்தில் பிரச்சாரமாக கொண்டு போக போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருமே கேட்குறாங்க, அதிமுக அவர் அதிகப்படியாக அட்டாக் பண்ணவே மாட்டேங்கிறாருன்னு. அவர் பலமுறை சொல்லியிருக்கிறாரு, எந்த ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கு, திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த குறைகள் எல்லாத்துக்குமே முழு பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சரும் திமுக அரசும் தான். அதனால திமுக பண்ணக்கூடிய தவறுகள் தான் மிகப்பெரிய அளவில் சுட்டி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விஜயின் இந்த சுற்றுப்பயணமும் அவருடைய பிரச்சாரமும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அவருக்கு இவ்வளவு நெருக்கடிகளை திமுக அரசு தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கு. 2026 தேர்தலுக்கு முன்னாடி வெறும் 6 மாதம் இருக்கக்கூடிய இந்த நிலையில இப்படி ஒரு சுற்றுப்பயணத்தை விஜய் மேற்கொள்வது அவருடைய கட்சிக்கும் சரி, அவர் எதிர்கொள்ளக்கூடிய முதல் தேர்தலுக்கும் மிகப்பெரிய திருப்புமுனையா அமையும் அப்படின்னு அவரது தொண்டர்கள் நம்புறாங்க.